தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. புனித அந்தோனியாரின் புதுப்பிக்கப்பட்ட இந்த கெபியை அர்ச்சித்து புனிதப்படுத்த உமை இறைஞ்சுகின்றோம். இச்சிறுபத்தை பக்தியுடன் வழிபட்டு இந்த கெபியை பக்தியுடன் பயன்படுத்தி உமை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறு வாழ்வில் முடிவில்லா மகிமை அடையச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளில் நம் அரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவரே. இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இந்த கெபியை புதுப்பிக்க உதவிய திருவாளர் பாண்டியன், திருமதி செல்வராணி குடும்பத்தாருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் கடவுளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அந்தோனியார் கெபி புதிய பொலிவு பெற்றிருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறை திருப்பலி நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கான அந்த தகவலும் உங்களிடத்திலே தெரிவிக்கப்படும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலையிலே இங்கு வைத்து ஜெபம் நடைபெறும். அன்பு மக்கள் இந்த பக்கமாக போகும் பொழுது இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி புனித அந்தோனியாருடைய பரிந்துரையின் வழியாக இறைவனுடைய அருளை, ஆசிரை நிறைவான விதத்திலே பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்தோனியாருக்கு மிகவும் பிரபலியமான அந்த புனித பன்னானது கொடுக்கப்படுகின்றது. இந்த ஆசீர்வாத பன்னையும் அன்பு மக்கள் பெற்று ஆலயத்திற்கு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டாய், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டாய், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். விடி வெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத முடிவுகள் ஏதம்மா. உன்னை பாடவே நான் வாழ்கின்றேன். ஜெபமாலை தாய்மரியே, எங்கள் ஜெபமாலை தாய்மரியே. எல்லோர்க்கும் தாயாக நீயே வந்தாய், இதயத்தில் ஆனந்தம் கோடி தந்தாய். எல்லோர்க்கும் தாயாக நீயே வந்தாய், இதயத்தில் ஆனந்தம் கோடி தந்தாய். வளமான வாழ்வு நீ தரும்போது வணங்காத உயிர்களும் ஏதம்மா. கனிவான உந்தன் கருணைக்கு உலகில் ஈடிணை ஏதும் இல்லையம்மா. மனம் உருகவே உன்னை பாடுவேன். ஜெபமாலை தாய்மரியே, எங்கள் ஜெபமாலை தாய்மரியே. எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா.
உனை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லையே. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே. காலமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே. சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உன்னை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே உனை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. கோடான கோடி மக்கள் குறை தீரவே தினந்தோறும் தேடி வரும் தாய் நீ அல்லோ. கூடி வந்து திருப்பாதம் சரணாவதால் ஆனந்த கானம் இங்கு அலைபாயுதே. மலரே மலரும் நிலவே உள்ளம் மகிழ்ந்தோம் உன்னிலே. மலரே மலரும் நிலவே உள்ளம் மகிழ்ந்தோம் உன்னிலே. அம்மா எங்கள் தாயே உனை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லையே. புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில்.
அவள்தான் உன் அன்னையே, உனக்காய் ஜெபிப்பவளுமே, உன் ஆன்ம வாஞ்சையுமாய் இருப்பாள் அவளென்றுமே. ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள், ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் அன்னையின் அருட்கரம் தேடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் இத்தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். நம் வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நம் அன்னையின் கரம் பிடித்து நடந்தால் இறைமகன் இயேசுவின் கடைக்கண் பார்வை நம்மீது விழும். நம் பாவ வாழ்வில் இருந்து விடுபட்டு புது வாழ்வு வாழ நம் அன்னையின் பரிந்துரை நமக்கு வேண்டும். அதற்கு நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகளாய் வாழ வேண்டும். பல்வேறு துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த இந்த தாய் நாம் கடந்து வரக்கூடிய துன்ப பாதைக்கு நன்கு அறிந்தவராக இருக்கிறார். அவருடைய திருமகனிடத்திலே பரிந்து பேசி நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் நமக்கு பெற்று தருகிறார். இப்படிப்பட்ட நம் அன்னையின் கரம் பிடித்து நம் அன்னையின் பரிந்துரையை நமது உரிமை சொத்தாக்கி கொள்ள அதன் வழியாக இறைவனின் ஆசிரை நிறைவாக பெற இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஜெசிந்தா மேரி ஆரோக்கியராஜ் குடும்ப நலன் வேண்டியும் குடும்ப நன்றியாகவும் மகன் ஜெகன் விரைவிலேயே விடுதலை அடையும்படியாகவும் குடும்பத்திலே நல்ல ஒரு சமாதானம் நிலவும்படியாகவும் மகனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் மாடசாமி சுதா குடும்ப நலன் வேண்டியும் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் குருசாமி மார்ட்டின் குடும்ப நலனுக்காகவும் மகள் மகன்
மருமகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் அனைவரின் நலனுக்காகவும், பிள்ளைகளின் வேலைகளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஜோசப் பாண்டிசெல்வி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், பிள்ளைகளின் திருமண வரன் வேண்டியும், உடல் சுகத்திற்காகவும், வியாகுலராஜ் ரோஸ்மலர் குடும்பத்தினர் நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும், உடல் சுகத்திற்காகவும், அந்தோணிராஜ் லில்லி குடும்ப நலனுக்காகவும், குடும்ப நன்றியாகவும், பிள்ளையின் படிப்பிற்காகவும், ரவி ரெஜினா மேரி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், திருமண வரன் வேண்டியும், இன்றைய நாளிலே அனைவருக்கும் அன்பின் விருந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ராபர்ட் ராணி குடும்பத்தாருடைய நன்றி பலியாகவும், குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் வேலை வாய்ப்பிற்காகவும், அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இந்த தெய்வீக பலிபீடத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்றும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோ. ஆபத்துக்கள் அனைத்தினின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் என்று மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. யாக்கோபு தம் சகோதரனை வஞ்சித்து அவனுக்குரிய ஆசியை கவர்ந்து கொண்டான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை, மேலும் 15 முதல் 29 வரை. ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களை பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்று அறியேன். இப்போது உன் கருவிகளான வில்லையும் அன்புக்கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்குப் போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கரியை கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கரியை கொண்டு வருமாறு ஏசா காட்டுக்கு புறப்பட்டவுடன் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுவித்தார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோளால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தன் மகன் யாக்கோபுக்கு கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தம் தந்தையிடம் கொண்டு சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான எசா என்றான். எசா, நீங்கள் சொன்றவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தன் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு எவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபுவிடம், மகனே, அருகில் வா, நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தேர்ந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல ரோமம் அடர்ந்தவையாயிருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினாவ, அவனும் ஆம் என்றான். அப்போது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறு யாக்கோபும் கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசமும் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்போது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே, இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானத்தில் பனித்துளியும் மண்ணில் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக.
நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உன்றான் சேதாருக்கு தலைவனை ஆகிவிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவார். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 7 முதல் 11 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 7 முதல் 11 முடிய. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதை என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய மனித வாழ்க்கை மகிழ்ச்சியை நோக்கிய ஒரு தேடலாக இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் மகிழ்ச்சி என்கின்ற இலக்கை நோக்கி இருக்கின்றன. பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லுகிறார்கள், கல்வி கற்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய இறுதி இலக்கு மகிழ்ச்சி. இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலைக்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய இறுதி இலக்கு மகிழ்ச்சி. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே இப்படி இறுதி புள்ளியாக இருப்பது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய மனித வாழ்க்கையே மகிழ்ச்சியை நோக்கி ஓடக்கூடிய ஒரு ஓட்டமாகத்தான் இருக்கின்றது. பணம் சம்பாதிப்பதாக இருக்கலாம், அல்லது இன்னும் பலவித செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக இருக்கலாம். அனைத்தின் நோக்கம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் நாம் அனைத்து செயல்பாடுகளிலுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட இந்த மகிழ்ச்சி நம்மிடத்திலேயே இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இதனை நாம் வெளியே எங்கும் ஓடி தேட வேண்டிய அவசியமில்லை. நம்முள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய அன்னை மரியா அதற்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக, உதாரணமாக திகழ்கின்றாள் என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, அறிவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், நம்முடைய மனித உடலிலே ஏராளமான ஹார்மோன்கள் சுரக்கின்றன. தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊக்கிகள். நம்முடைய உடல் சிறப்பான விதத்தில் செயல்பட பலவிதமான இந்த ஊக்கிகள் அல்லது ஹார்மோன்களை நம்முடைய உடலானது சுரக்கின்றது. அதிலும் குறிப்பாக 4 ஹார்மோன்கள் நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமானவையாக இருக்கின்றன என்று கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த 4 ஹார்மோன்கள் நம்முடைய உடலில் அதிகமாக சுரக்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியை அதிகமாக அனுபவிப்பவர்களாக மாறிவிடுகின்றோம். இந்த மக்களே, விவிலிய அறிஞர்களும் சரி, அறிவியலாளர்களும் சரி சொல்லுகின்றார்கள்,
அன்னை மரியாவிடத்தில் இந்த 4 ஹார்மோன்களும் அதிகமாக சுரந்தன. அன்னை மரியா மகிழ்ச்சியின் ஒரு அடையாளமாக, மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பாக அவள் சிறந்து விளங்கினாள் என்று சொன்னால், அவளிடத்திலும் இந்த ஹார்மோன்களின் சுரப்பு அதிகமாக இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். அன்னையை நாம் மன்றாட்டு மாலையிலே பிரார்த்தனையிலே பாடுகின்ற பொழுது, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே என்று நாம் பாடுகின்றோம் என்று சொன்னால், அதற்கான அடிப்படை காரணம் அதுதான். அன்பு மக்களே, என்னென்ன ஹார்மோன்கள், அவை எப்படி அன்னை மரியாவிடத்திலே காணப்பட்டன, எப்படி நம்மிடத்திலே இந்த ஹார்மோன்களை நாம் அதிகமாக சுரப்பெடுக்க செய்யலாம் என்பதை இப்பொழுது சிந்தித்து பார்க்கலாம். அன்பு மக்களை, முதலாவதாக நம்முடைய உடலிலே சுரக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹார்மோன்களாக இருப்பது, முதல் ஹார்மோனாக இருப்பது டோப்போமின் என்கின்ற ஹார்மோன். இந்த டோப்போமின் என்கின்ற ஹார்மோன் எப்பொழுது அதிகமாக சுரக்கின்றது? நாம் நம்முடைய மனதிலே பல இலக்குகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நான் முதல் மதிப்பெண் பெறுவேன் தேர்விலே என்கின்ற ஒரு இலக்கை வைத்திருப்பார்கள். எப்பொழுது அந்த இலக்கை அவர்கள் அடைகிறார்களோ அப்பொழுது அது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அப்பொழுது இந்த டோப்போமின் என்கின்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கின்றது. வேலையிலே நான் சிறந்து விளங்குவேன், என்னுடைய ஊதியத்தை நான் அதிகரிக்கும்படியாக செய்வேன், நான் என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக ப்ரமோஷன் வாங்குவேன் என்று இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒரு உறுதியோடு அந்த இலக்கை நோக்கி அவர்கள் பயணப்படுகின்றார்கள். அந்த இலக்கை அடைகின்ற பொழுது அந்த இலக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அப்பொழுது இந்த டோப்போமின் என்கின்ற ஹார்மோனின் சுரப்பு அதிகமாக இருக்கின்றது. அன்பு மக்களே, நாம் இதனை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் பொறித்து பார்க்க முடியும். நாம் நம்முடைய உறவினர்களை பார்க்க செல்கின்றோம். அவ்வாறு அவர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு நம்முடைய தாய் தந்தையை பார்க்கின்ற பொழுது, நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது, உடன் பிறந்தவர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான மகிழ்ச்சி. நான் என்னுடைய தாயை பார்த்து விட்டேன், என்னுடைய தந்தையை பார்த்து விட்டேன், இதற்காகத்தான் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன் என்கின்ற நம்முடைய அந்த இலக்கு அங்கே நிறைவேறுகின்ற பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அப்பொழுது அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கின்றது, நம்முடைய மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துகின்றது. அன்பு மக்களே, நம்முடைய அன்னை மரியாவிடத்திலே இந்த ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது. அன்னை மரியா அங்கே எலிசபெத் அம்மாளை காண செல்லுகின்றாள். வயது முதிர்ந்த நிலையிலே கருவற்றிருக்கக்கூடிய எலிசபெத்தை நான் தேடி சென்று அவளுக்கு உதவி செய்வேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுகின்றாள். அங்கே அந்த இலக்கை அவள் அடைந்த உடனேயே, எலிசபெத்தை சந்தித்த உடனேயே அங்கே மகிழ்ச்சியால் 2 உள்ளங்களும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டன என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படிப்பட்ட இந்த மகிழ்ச்சியை நம்முடைய இலக்குகளை அடைவதன் மூலமாக அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அது நம்முடைய வேலையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய சின்ன சின்ன அன்றாட செயல்பாடுகளாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளை சந்திப்பதாக இருக்கலாம். என்னுடைய தாயை சந்திக்கின்ற பொழுது, என்னுடைய சகோதரனை சந்திக்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று சொன்னால், என்னுடைய வாழ்வை நான் நல்ல விதத்திலே வாழ்கின்றேன், அர்த்தமுள்ள விதத்திலே வாழ்கின்றேன், என்னுடைய வாழ்நாளை நான் கூட்டிக் கொள்ளுகின்றேன் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதே நேரத்திலே என்னுடைய உறவுகளை பார்க்கின்ற பொழுது, என்னுடைய உடன் பிறப்புகளையோ என்னுடைய தாயையோ தந்தையோ பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி வரவில்லை என்று சொன்னால், இவங்க மூஞ்சிலையா முழிச்சேன், இவங்களை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன, திரும்பியும் இவங்க மூஞ்சில் முழிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், அங்கே நாம் அந்த மகிழ்ச்சியை இழந்து விடுகின்றோம். டோப்போமின் ஹார்மோன் நம்முடைய உடலிலே சுரக்காது, நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தமற்ற வாழ்வாகி போய்விடும்.
எனவே நம்முடைய உறவுகளுக்கிடையே அப்படிப்பட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சி பரிமாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். உறவுகளுக்கிடையே, நண்பர்களுக்கிடையே, உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏதாவது உறவு சிக்கல்கள் இருந்தது என்று சொன்னால் அதனை நாம் சரி செய்து அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால், அவர்களிடத்தில் உரையாடுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ளுகின்றோம். நம்முடைய தாய் அன்னை மரியா அதற்கான மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக, உதாரணமாக திகழ்கின்றார். அன்பு மக்களே, நம்முடைய உடலில் சுரக்கின்ற, நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய இரண்டாவது ஹார்மோன் ஒன்று இருக்கின்றது. இந்த இரண்டாவது ஹார்மோன் ஆக்சிடோசின் என்கின்ற ஹார்மோன். எப்பொழுது இந்த ஹார்மோன் நம்முடைய உடலிலே சுரக்கின்றது? நாம் தொடுதலை, ஸ்பரிசத்தை அனுபவிக்கின்ற பொழுது, ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை அள்ளி அரவணைக்கின்ற பொழுது அந்த தாய் அந்த ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாள். அந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய உடனிருப்பை, மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றது. யாரெல்லாம் கவலையில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வருத்தத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை நாம் தட்டி கொடுக்கின்ற பொழுது, அவர்களை நாம் அரவணைக்கின்ற பொழுது, அவர்களிடத்திலே வருத்தத்தில் வாடி வதங்கி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடத்திலும் நாம் மகிழ்ச்சியை ஊற்றெடுக்கின்றோம். அவர்களிடத்தில் மட்டுமல்ல, நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியானது ஊற்றெடுக்க ஆரம்பிக்கின்றது. அன்பு மக்களே, அன்னை மரியா கானாவூர் திருமணத்திலே அங்கு வருத்தத்தில், கவலையில், கஷ்டத்தில் இருந்த அந்த கானாவூர் திருமண வீட்டாரை அன்னை மரியாள் தேற்றுகின்றாள். தன்னுடைய அரவணைப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றாள். கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக என்னுடைய மகன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வான், அற்புதத்தை செய்வான் என்று அங்கே தன்னுடைய உடனிருப்பை, தன்னுடைய ஸ்பரிசத்தை அந்த தாய் அங்கே அந்த கானாவூர் அந்த வீட்டிற்கு, திருமண வீட்டாருக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். சிலுவையிலே இறக்கி தன்னுடைய மகனை இறந்த நிலையிலே தாயினுடைய மடியிலே வளர்த்துகிறார்கள். அப்பொழுது அந்த தாயினுடைய அந்த ஸ்பரிசம், அந்த தாயினுடைய அந்த தொடுதல் அவருடைய மகனுக்கு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயமாக ஒரு உத்வேகத்தை கொடுத்து இருக்க வேண்டும். அந்த உத்வேகம்தான் அவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியாக, உயிர்ப்பின் மாட்சியாக அங்கே மாற்றம் பெறுகிறது என்று பார்க்கிறோம். அந்த தாய்க்கும் அந்த வருத்தமான சூழ்நிலையிலும், அந்த கஷ்டத்திலும் அந்த ஒரு உடனிருப்பு, அந்த ஒரு ஸ்பரிசம் அவளுக்கு அந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஆற்றலை கொடுத்தது, சக்தியை கொடுத்தது. அன்பு மக்களே, நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பரிசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறோமா? அவ்வாறு நாம் கொடுக்கின்ற பொழுது நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வருத்தத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வையும் நாம் மகிழ்ச்சி படுத்துகின்றோம். இதுதான் நம்மை மகிழ்விக்கக்கூடிய இரண்டாவது ஹார்மோன் ஆக்சிடோசின். மூன்றாவதாக நம்மை மகிழ்விக்கக்கூடிய ஹார்மோன் ஒன்று இருக்கின்றது. அதனை எண்டோர்பின் என்று அழைக்கின்றார்கள். எண்டோர்பின் என்பது எப்பொழுது வெளிப்படுகின்றது? இதுவும் இந்த இரண்டாவது ஹார்மோன் ஆக்சிடோசினை போன்றே நாம் ஒரு வலி நிவாரணியாக செயல்படுகின்ற பொழுது, கஷ்டத்தில் இருக்கின்றவர்களை நாம் கைதூக்கி விடுகின்ற பொழுது, நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நோக்கி பயணப்படுகின்றோம். அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்து விட்டது என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு தைரியமாக இருங்க, உங்களுடைய வாழ்க்கை என்ன முடியல, நம்பிக்கையை மட்டும் கைவிடாம இருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு என்று நம்மால் அந்த மக்களை ஆறுதல் படுத்த முடிகிறது என்று சொன்னால், எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு உடனிருப்பை, ஒரு ஆறுதலை, ஒரு நம்பிக்கையை நம்மால் ஊட்ட முடிகிறது என்று சொன்னால் நாம் அவர்களை மகிழ்ச்சி படுத்துகின்றோம், நம்மையும் நாம் மகிழ்ச்சி படுத்துகின்றோம்.
ஒரு விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. எதிரணியினர் அதிகமாக கோல்களை அடித்து கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வளவுதான், நாம் தோற்றுவிட்டோம் என்கின்ற நிலையிலே அங்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அணியின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த மக்கள், தோற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை உற்சாகப்படுத்துகின்ற பொழுது, கரவொலி எழுப்பி அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தி அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது, அவர்கள் தோற்றுக்கொண்டு இருந்தாலும் கூட அந்த உற்சாகம் அவர்களை இன்னும் ஒரு புதிய தெளிவோடு, புதிய உற்சாகத்தோடு, புதிய நம்பிக்கையோடு விளையாடத் தூண்டி மீண்டும் வெற்றி பாதையிலே அவர்களை பயணிக்க வைக்கின்றது. நம்முடைய தாய் அதைத்தான் செய்தாள். எலிசபெத் அம்மாள் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது, கவலைப்படாதுங்கம்மா, நிச்சயமாக உங்களுடைய பிரசவம் நல்ல ஒரு பிரசவமாக இருக்கும் என்று அந்த ஆறுதல் மொழிகளை அன்னை கூறியிருப்பார். மற்ற திருமண வீட்டிற்கு வந்திருந்த மற்ற உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்படி எங்களை கூட்டி வச்சு அவமானப்படுத்திட்டியே என்று சொன்ன அந்த தருணத்தில் அன்னைதான் அவர்களை ஆறுதல் படுத்தினார். ஒன்னும் இல்லை, கவலைப்படாதுங்க, சீக்கிரம் இந்த கஷ்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும், என்னுடைய மகன் சீக்கிரம் இந்த அதிசயத்தை உங்களுக்கு செய்வான் என்று அந்த தாய் தொடர்ந்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து கொண்டு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களை, நாமும் இப்படிப்பட்ட ஆறுதல் மொழிகளை, வலியில் இருப்பவர்களை தேற்றக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் இந்த ஆறுதல் மொழிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது, மற்றவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்வில் வீழ்ந்து விட்டோம் என்கின்ற நிலையில் இருப்பவர்களை நாம் கைதோக்கி விடுகின்ற பொழுது, நாமும் மகிழ்ச்சியின் தூதுவர்களாக மாறுகின்றோம். அவர்களுக்கும் புதிய வாழ்வை கொடுப்பவர்களாக மாறுகின்றோம். நம்முடைய தாயினுடைய பிரதிபலிப்புகளாக, பிம்பங்களாக நாம் உருவெடுக்க ஆரம்பிக்கின்றோம். இது மூன்றாவது ஹார்மோன், மகிழ்ச்சிக்கான ஹார்மோன். நம்முடைய உடலில் சுரக்கக்கூடிய நான்காவது மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் செரட்டோனின் என்பது. இந்த செரட்டோனின் என்கின்ற ஹார்மோன் எப்பொழுது அதிகமாக சுரக்கின்றது? நாம் நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கின்றது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பாடுகின்றது, வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று அந்த தாய் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை, அதிசயத்தை, மேலான அந்த காரியத்தை புகழ்ந்து பாடுகின்றாள். நன்றி உணர்வு உடையவளாக இருக்கின்றாள். அவளிடத்திலே அந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தது. அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் கூட இப்படிப்பட்ட நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பெற்றோரிடத்தில், நம்முடைய உறவுகளிடத்தில், அண்டை வீட்டாரிடத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அவர்கள் உதவி இருப்பார்கள். அவற்றையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அதன்படி நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றோமா? பல நேரங்களில் பெற்றவங்களை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். 10 மாதம் எவ்வளவு வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியில் நம்மை அவர்கள் பெற்றெடுத்திருப்பார்கள், நம்மை வளர்த்து உருவாக்கி இருப்பார்கள். ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சின்ன சண்டை வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு மனஸ்தாபம் வந்துட்டு அவர்களை நாம் தூக்கி எறிந்து விடுகின்றோம். எத்தனை பேர் நம்முடைய தாய் தந்தையரிடத்திலே பேசாமல் இருக்கின்றோம்? அப்படி பேசினாலும் ஏதோ வெறுமனே ஒரு மேலோட்டமாக மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்கின்ற விதத்திலே பேச்சுக்குத்தான் பேச்சு கொடுக்கிறோமே தவிர, அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு, நம்முடைய பெற்றோர் நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த நன்றி உணர்வு இல்லாமல் தான் பல நேரங்களில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மை உருவாக்கிய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். நாம் நன்றி உணர்வு உடையவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அவர்களிடத்திலே இப்படிப்பட்ட வீண் வைராக்கியங்களை நாம் கொண்டிருக்க மாட்டோம். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் என்கின்ற அந்த ஒரு உணர்வுதான் நம்மிடத்திலே இருக்குமே தவிர, அவர்களை நாம் மூன்றாவது மனிதர்களைப் போல ஒரு நாளும் அவர்களை நாம் நடத்த மாட்டோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்?
இந்த ஊருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது உண்மையிலேயே கிறிஸ்துவின் சாட்சியாக, அன்னை மரியாவினுடைய பிள்ளையாக, அவளின் பிரதிபலிப்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த 4 இந்த உணர்வுகளும் இந்த ஹார்மோன்களும் நம்மிடத்தில் அதிகமாக ஊற்றெடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியை தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ச்சி நமக்குள்ளே தான் இருக்கின்றது. அதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதை தட்டி அந்த மகிழ்ச்சியை ஊற்றெடுக்க செய்ய வேண்டும். தேவையற்ற கவலைகள், தேவையற்ற வைராக்கியங்கள் அனைத்தையும் தூர எறிந்துவிட்டு மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தி மற்றவர்களையும் கைதூக்கிவிட்டு அவர்களும் மகிழ்ந்து நாமும் மகிழ வழிவகை செய்ய வேண்டும். அதற்கான அழைப்பை தான் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் நமக்கு தருகின்றாள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்து நம் தாயை நம்முடைய அடையாளமாக, நம்முடைய முன் உதாரணமாக, மாதிரியாக கொண்டு அவளைப் போல நாமும் அனைத்திலும் நிறைவு பெற்றவர்களாக, நாம் மட்டும் மகிழ்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் பெற்ற அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியின் தூதுவர்களாக, இந்த அன்னையின் அன்பு பிள்ளைகளாக, அவளுடைய உண்மையான பிம்பங்களாக வாழக்கூடிய அந்த நல் வரத்தை இறைவன் தாமே நமக்கு தந்தருளும்படியாக அந்த தாயினுடைய பரிந்துரை வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். இறைவன் நிச்சயமாக நம் அனைவருடைய வாழ்வையும் மகிழ்ச்சியால் நிறைவால் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஆசீரளிக்கும் ஆண்டவரே, எம் இறைவா, எத்தனையோ வளங்களை நலன்களை எங்கள் வாழ்வில் அள்ளி தந்திருப்பவர் நீர். எங்களுக்கு அடுத்திருப்பவர் மீது பொறாமை கொண்டு வாழும் நாங்கள் உமது கொடைகளை ஆசீரை நினைத்து மனம் திரும்பி நல்வழியில் நடக்க தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் ஆண்டவரே, எம் இறைவா, உடல் நலக்குறைவால் மற்றும் நோயால் பாதிக்கப்பட்ட அனைவரும் உடல் நலம் பெற வேண்டி இறைவா மன்றாடுகிறோம். அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு உணர்ச்சி முதிர்ச்சி உடையவர்களாகவும் அறிவு முதிர்ச்சி உடையவர்களாகவும் வாழ வரமேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே, எம் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்திற்கும் பெருமைக்கும் மரியாதைக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவார்த்தையின் வழியில் உம்மில் மகிழ்ந்து வாழ வரமேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் எங்கள் அன்பு இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனநிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் புனித ஜெபமாலை அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் உம்முடைய அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மக்களை, கடந்த ஜூன் மாத முதல் சனி வரவு மற்றும் செலவு விபரங்கள். ஜூன் மாத முதல் சனி வரவு: நாகலாபுரம் இறை மக்கள் ரூபாய் 1400, சங்கர்லிங்கபுரம் ஒரு குடும்பம் ரூபாய் 500, துரைசாமிபுரம் இறை மக்கள் 300, குருவார்பட்டி ஒரு குடும்பம் ரூபாய் 900, வவ்வால் தொத்தி புதுமை பெண் மகளிர் அணியினர் ரூபாய் 900. ஆக மொத்த வரவு ரூபாய் 4000. போன மாத முதல் சனிக்கான செலவுகள்: சப்பரத்திற்கு மின் விளக்கு மாட்டியது மற்றும் அதற்கான கூலி 500, துரைசாமிபுரத்திற்கு வாகன ஏற்பாடு செய்தது 600, வவ்வால் தொத்தி புதுப்பட்டிக்கு வாகன ஏற்பாடு செய்தது 800, தட்டின் மீது வைப்பதற்கான அந்த பேப்பர் வாங்கியது ரூபாய் 100, தண்ணீர் கப் 2 பண்டில் 200, பாத்திரம் கழுவ 2 பேருக்கு கொடுத்த கூலி ரூபாய் 600, பூ வாங்க மற்றும் பூ கட்டுவதற்கான கூலி ரூபாய் 525. ஆக மொத்த செலவு 3325. கடந்த மாத மொத்த வரவு ரூபாய் 4000. கடந்த மாத முதல் சனி மொத்த செலவு ரூபாய் 3325. மீதி ரூபாய் 675. ஏற்கனவே நம்முடைய கையிருப்பு ரூபாய் 21,818. ஜூன் மாத செலவு போக மீதி ரூபாய் 675. ஆக தற்போதைய மொத்த கையிருப்பு ரூபாய் 22,493. கடந்த மாத சாப்பாட்டிற்கான மொத்த செலவு ரூபாய் 15,020. அதிலே வவ்வால் தொத்தி புதுமை பெண் மகளிர் குழு சார்பாக அவர்கள் கொடுத்தது ரூபாய் 13,000. திருவாளர் அருள் ராஜா கொடுத்தது 2020. மொத்தம் 15,020. அன்பு மக்களை, சில அறிவிப்புகள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை நம்முடைய இணையூர் சங்கரலிங்கபுரத்திலே திருவிழாவானது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. அன்பு மக்கள், கொடியேற்றத்திலும் வருகின்ற அந்த திருவிழா நாட்களிலும் திருவிழா மாலை ஆராதனை 10ஆம் திருவிழா திருப்பலியிலும் பங்கேற்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜூலை மாதத்திற்கான விவிலிய வினாடி வினாத்தாள்கள் தயாராக இருக்கின்றன. அருட்சகோதரிகளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, தவக்கால உண்டியல் அதிகமான மக்கள் கொடுத்திருக்கிறீர்கள். கொடுத்த அதற்கான உங்களுடைய பங்களிப்பை பசிப்பினி அறப்பிணி வகைக்காக கொடுக்க உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தவக்கால உண்டியல் வழியாக மொத்த வரவு ரூபாய் 21,048. அதற்கான இந்த வரவானது TMSS வழியாக பெங்களூருக்கு அனுப்பி வைப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பு மக்களே, நம்முடைய ஜெபமாலை அன்னைக்கு உடுத்த, ஆலயத்திற்கு நேர்ச்சியாக வந்த அன்னைக்கு உடுத்திய சேலைகள், நிறைய சேலைகள் இருக்கின்றன. கொஞ்சம் பழைய சேலைகளை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். அன்னைக்கு உடுத்தி அந்த நேர்ச்சி சேலைகளை வாங்க விரும்புகின்றவர்கள் உங்களால் இயன்ற காணிக்கையை அன்னைக்கு செலுத்திவிட்டு அந்த சேலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருட்சகோதரிகளை சந்தித்து அந்த சேலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பு மக்களை, நம்முடைய அந்தோணியார் கெபியை புதுப்பிக்க உதவி செய்த திருவாளர் பாண்டியன் மற்றும் திருமதி செல்வராணி குடும்பத்தாருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களாகவே பலரும் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், ஃபாதர் அங்கே முன்னாடிலாம் பூசை நடக்கும், இப்போ பூசை எதுவும் இல்லை, நம்ம திரும்ப ஆரம்பிக்கலாம் என்று பல மக்களும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி வெளியூர் மக்களும் விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் இப்பொழுது சிறப்பாக அந்த குடும்பத்தாருடைய உதவியால் அந்த கெபியானது புத்தெழுச்சி பெற்றிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறை அங்கே திருப்பலி நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கின்றோம். எப்பொழுது திருப்பலி நிறைவேற்றப்படும் என்பது உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாளன்று அங்கு ஜெபமாலை மற்றும் அந்தோணியாருடைய நவநாள் ஜெபங்கள் நடைபெறும். அன்பு மக்கள், அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக இறை ஆசிரை பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அன்பு மக்களே, நம்முடைய பங்கை சார்ந்த இந்த வீடுகளை புதுப்பிப்பதற்காக நம்முடைய தூத்துக்குடி பல்நோக்கு சமூக சேவை சங்கத்திலிருந்து TMSSலிருந்து உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெங்களூரை சார்ந்த ஒரு குடும்பமும் ஒரு சிறிய பங்களிப்பை கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. TMSSலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நோட்டுகள் கொடுத்திருக்கிறார்கள். லாங் சைஸ் பெரிய நோட்டுகள், கோடு போட்ட நோட்டு இருக்குது, கோடு போடாத நோட்டு இருக்கிறது. பள்ளி செல்லுகின்ற, கல்லூரி செல்லுகின்ற நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது நீங்கள் வழிபாடு முடிந்து உணவு அறிந்துவிட்டு இல்லம் செல்லுகின்ற பொழுது அந்த நோட்டுகளை பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை இங்கே வராதவங்க பிறகு தேவைப்பட்டாலும் மீதி இருக்கின்ற பட்சத்தில் அந்த நோட்டுகளை வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய அனைவருக்கும் அன்பின் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள் திருவாளர் ராபர்ட், திருமதி ராணி ஆசிரியை அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்பு மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த மாதத்தில் கொஞ்சம் தொய்வடைஞ்ச மாதிரி இருந்தது. பலரும் வர இயலாத ஒரு சூழல், மக்களிடம் அந்த வரவேற்பு குறைந்து விட்டதோ என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, ஜெபமாலை மீதான எங்களுடைய பக்தியும் நம்பிக்கையும் ஒரு நாளும் குறையாது. நாங்கள் அன்னையை கண்டிப்பாக தரிசிக்க வந்தே தீருவோம் என்கின்ற அந்த ஒரு உறுதியோடு அதிகமான பேர் இன்றைய நாளிலே வருகை தந்து அன்னை வழியாக ஆண்டவரிடத்தில் எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறீர்கள். வருகை புரிந்த அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு நாம் அன்னை வழியாக இறைவனுடைய அன்பின் கரங்களாக தொடர்ந்து செயல்பட முன்வருவோம். அனைவரும் இறுதி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். இதழினின்று அருள் வெள்ளம் பாய்ந்தோடியது. அதனால் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சிறப்பான விதத்திலே பீட அலங்காரம், மலர் அலங்காரம் செய்த அருட்சகோதரிகளுக்கும் நல்ல விதத்திலே பாடல்கள் பாடி இந்த வழிபாட்டிற்கு மெருகு சேர்த்த பாடல்கள் குழுவினருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இன்னும் ஆலய சுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் இன்று மதியம் 3-4 மணி வரை மக்கள் ஆலயத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்திற்கு உட்புறம் வெளிப்புறம் அந்த தூய்மையிலும் ஈடுபட்டவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
அன்பு மக்களே, நம்முடைய பங்கிலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பணிபுரிந்த அருட்சகோதரி செலின் மேரி அவர்கள் இறை பதம் சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே அடைக்கலாபுரத்தில் வைத்து அவர்களுடைய நல்லடக்கமானது நாளை மாலை 3:30 மணிக்கு நடைபெறும். புனித சூசை அறநிலையத்தில் வைத்து நடைபெறும். முடிந்தவர்கள், விரும்புகின்றவர்கள் இந்த அடக்க திருப்பலியிலே பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம் மத்தியிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு பணிபுரிந்த அருட்சகோதரி செலின் மேரி அவர்கள் இறைபதம் அடைந்திருக்கிறார்கள். அன்னாரின் நல்லடக்கம் நாளைய தினம் மதியம் 3:30 மணிக்கு அடைக்கலாபுரம் புனித சூசை அறநிலையத்தில் வைத்து நடைபெறுகின்றது.